7ஆம் இட அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்திலே ஒரு கிரகம் நின்று அந்த கிரகம் உங்க லக்னத்தையோ 7ஆம் இடத்தையோ தொடர்பு கொண்டால் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது. அந்த திருமணம் மனசுக்கு பிடிச்சதா இருக்கணும்ல. நான் விரும்பிய பெண்ணை, விரும்பிய ஆணை நான் கல்யாணம் முடிக்கணுங்க. வீட்டுல ஒத்துக்குருவாங்களா? ராகு வந்து கலப்பு திருமணத்திற்கும் காதல் திருமணத்திற்கும் யோககாரகர்னு சொல்றாங்களே. நான் வந்து என்னுடைய ஆழ் மனதுல இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தலாமா, சொல்லலாமா, குடும்பத்துல சொல்லலாமா, அல்லது எனக்கு பிடித்த மாதிரி ரிஷபம்னாலே பொதுவா வந்து ஒரு அழகு, ஒரு கவர்ச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசி சுக்கிரன் அம்சமாக இருக்கிறதுனால. அதனால எனக்கு இந்த மாதிரி எனக்கு சரியில்லைங்க, இந்த வரன்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி ஒரு 100 மாப்பிள்ள 50 மாப்பிள்ள பார்த்துட்டேங்க, ஒரு 100 பொண்ணு பார்த்துட்டேங்க, எல்லாத்துலயும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வருத்தப்படுறத நம்ம பாக்குறோம். அப்படி அந்த ஒரு உங்களுக்கு பிடித்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இப்ப குரு உட்கார்ந்து இருக்கிறார். இதுக்கு பேர் வியாழ நோக்கம், குரு பலன் அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்களை அந்த ராகு பகவான குரு பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். அந்த திருமணம் நீங்க விரும்பியபடி நடக்கக்கூடிய பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம்.